இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீங்க ராஜா பணம் எடுத்தத பாத்தீங்களா? பார்க்காமலே அவர் தான் எடுத்தாருன்னு எப்படி உறுதியா சொல்ல முடியும்? ஏன் நீங்க கூட பணத்தை எடுத்திருக்கலாம்ல? ஏய், என்னடி ஏன் மேலே சந்தேகப்படுறியா? நீ நேத்து வந்தவனுக்காக நீ உன் சித்திய சந்தேகப்படுவியா? நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அம்மா ரூம்ல இருந்து ஒரு பேக்கோட போனதை நான் பார்த்தேன். அந்த பேக்ல என்ன இருந்துச்சுன்னு சொல்லுங்க. பேக்க கொண்டு போனாங்களா? நான் பண பேக்கோட போனதை இவ பாத்துட்டாளா? இவ்வளவு ஸ்ட்ராங்கா கேக்குறாளே, ஏதாவது சொல்லி சமாளிக்கணுமே. இப்ப என்ன பண்ணலாம்? சின்னத்த, என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? ரேவதி கேக்குறாளா? பதில் சொல்லுங்க. அந்த பேக்ல நான் பழைய துணிகளை தான் எடுத்துட்டு போனேன். அத அனாதைகளுக்கு குடுக்கறதுக்காக எடுத்துட்டு போனேன். எனக்கு என்னமோ அந்த பேக்ல பணம் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ரேவதி, இது கொஞ்சம் கூட சரியில்லை. நீ எப்பவும் சரியா நடந்துக்கிறவன்னு நினைச்சிட்டு இருக்க. ஆனா இன்னைக்கு உன் டிரைவர் புருஷனுக்காக என்னைய சந்தேகப்படுறது கொஞ்சம் கூட சரியில்லை. நீங்க ராஜா மேல சந்தேகப்படலாம், நான் உங்க மேல சந்தேகப்படக்கூடாதா? சரி, ரெண்டு பேரும் சண்டை போடுறத கொஞ்சம் நிறுத்துங்க. பணம் காணாம போனதை பத்தி நம்ம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அவங்க வந்து விசாரிச்சுக்கட்டும். ஐயோ, போலீஸ் வந்துச்சுன்னா எல்லா உண்மையும் வெளியில வந்துருமே. நாமளும் மாட்டிக்குவோமே. என்ன பண்ணலாம்? கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டாம். ஏன் மாப்ள, ஏன் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேணாம்னு சொல்றீங்க? போலீஸ் வந்து விசாரிச்சாதான் உண்மையை கண்டுபிடிக்க முடியும். என்ன சகல, காணாம போனது 1000 2000மா? 50 லட்சம்யா? அத யாரு திருநாங்கன்னு கண்டுபிடிச்சு ஆகணும். நீ என்னப்பா போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க வேணான்ற? போலீஸ் வந்தா நம்ம குடும்பத்தில் இருக்க எல்லாரையும் தான் விசாரிப்பாங்க. அது நம்மளே நம்ம அசிங்கப்படுத்திக்கிற மாதிரி ஆயிடும். இந்த வீட்டுக்குள்ளேயே பணம் காணாம போயிருக்கு. அது நமக்கு தான் அசிங்கம். சரி, இப்ப என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்க. இந்த விஷயத்தை என்கிட்ட விடுங்க. பணத்தை யார் எடுத்தாங்க நான் கண்டுபிடிக்கிறேன்.